உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் இட்லி இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் பொங்கல் இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, பணியாளர்கள் இல்லை. இன்றைக்கு எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அம்மா உணவகங்கள் இயங்க தொடங்கி இருக்கின்றன. சங்க இலக்கியத்தின் இல்லோரோக்கல் தலைவன் என்று ஒரு வரி வரும். இல்லாதவர்களுக்கான தலைவன் எங்கள் தலைவர் விஜய். பசித்து வருகிற ஏழைகள் அம்மா உணவகத்தில் ஒருவேளை உணவருந்துகிறார்கள். இதையும் சங்க இலக்கியம் பசிப்பிடி மருத்துவன் என்று சொல்லும். பசிப்பிடி மருத்துவனாக எங்கள் தலைவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். முதலீட்டை ஈர்க்கிறோம் என்கிற பெயரால் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலின் குடும்பமும் உலக நாடுகள் சுற்றி மஞ்சள் மக்கள் வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து பல்லாயிரம் கோடியை செலவழித்தார்கள். எந்த தொழில் முதலீட்டையும் இன்றைக்கு ஈர்க்க முடியவில்லை. எங்கள் அமைச்சரவையில் இருக்கிற 30 வயது கூட நிரம்பாத தொழில்துறை அமைச்சர் தங்கை கீர்த்தனா இன்றைக்கு தென்கொரியா நாட்டுக்கு சென்றுவிட்டு அங்கே ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஏற்பாடை செய்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பிவிட்டார். நான் கீர்த்தனாவிடம் கேட்டேன், அடுத்து என்ன திட்டம் இருக்கிறது என்று. அண்ணன் டென்மார்க்கு மட்டும் சிவகாசியில் இருந்து 6000 கோடி ரூபாய்க்கான பட்டாசை அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எங்கள் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னார்கள். நான் பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், என் தம்பிகளுக்காக சொல்லவில்லை. என் தம்பிகளுக்கு அரசியல் தேவையும் இல்லை. அவர்கள் விஜய் என்கிற அவரை உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று சொல்லி களத்தில் நிற்பவர்கள். அரசியலில் என்ன நடந்தாலும் எங்கள் தம்பிகளை பாதிக்காது. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், எங்கள் தலைவரின் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்த அதிசயம் யாரும் செய்ததில்லை. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டி எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை. சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். சாலைகள் தரமாக இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, ஆணையிட்டார். அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சொன்னார், டெல்லியில இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10-way corruption 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கான 2000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் மரியன் வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். 10 கோடி 10.5 கோடி என்றுதான் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற எங்கள் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற வெள்ளை அறிக்கையில் 13 கோடியே 18 லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்கிறது உண்மையை உடைத்து விட்டார். நீங்கள் இங்கே குடிமகனாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தார், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். வெள்ளை அறிக்கையில் மரிய வில்சன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 1,28,800 ரூபாய் கடனோடு பிறக்கிறான் என்று.
கடலில் தள்ளினார்கள். கடமை அவர்கள் சரிவர செய்யவில்லை. ஊர் சுற்றினார்கள், உல்லாசம் அனுபவித்தார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வர் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டப்பட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிசு வாயில் தமிழ்நாடு அரசியல் அழுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையன அண்ணா பாராள வந்த கதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது. இந்த தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவட்டும் குழப்பம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா என்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம். ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம் மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கூறினாலும், அதிமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குருமி அழுதே. திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரைகிற பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீனை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவனை சித்தரஞ்சன் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரம்,
ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவேக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால் திமுகவுக்கு எவனும் குத்தகை போட்டுக் கொடுக்கவில்லை. எங்கள் தலைவர் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவர். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் புலம்புகிறார். திமுகவின் 6 கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளம்பி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது. நான் மாவட்ட செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு சொல்வேன், என் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜெகன் பாபுவுக்கு சொல்லுவேன், நமக்கு இன்னும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு அறையூவர்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆபத்துகளையும் அறையூவர்களையும் எதிர்கொள்வதற்கு அடிக்கடி இது போன்ற மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். சார், சட்டசபையில் வந்து நம்ம முதல்வர் வந்து அதை பத்தி ஏதாவது விளக்கம்? இல்ல எல்லா கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆதவர்ஜுனா பதில் சொல்லி இருக்கிறார். அமைச்சர் நண்பர் ராஜ்மோகன் பதில் சொல்லி இருக்கிறார். 23ஆம் தேதி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் இறுதியாக எங்கள் தலைவர் பேச போகிறார். அப்போது எல்லா கேள்விக்கும் பதில் வரும். இவர் அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து என்ன சொன்னார்னா, சட்டசபை நடக்கிறது அத்தனையும் வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஒரு எதிர்த்தரப்பில் வந்து பேசுகிறாங்க. இல்லை, அது ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான். நாளையிலேருந்து ஒரு ஆதவர்ஜுனா பேசிட்டு பனையூர்ல நேரத்துக்கு கட்சியில சேர வந்த அந்த இடத்திலே வந்துருச்சு. இப்ப அப் டு டேட் என்ன தகவல் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் எனக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இல்லை, கண்காணித்துக் கொண்டே இருக்காரு. 2 நாள்ல சரியாயிடும். 3 அமைச்சர் சொல்லிட்டு எல்லாருமே அதுமே கேட்டுட்டு இருக்காங்க. 3 அமைச்சரை காணொலி சொல்லிட்டு தெரியல எனக்கு. நியூஸ் போயிட்டு இருக்கு. இல்ல, எல்லா அமைச்சரும் அசம்பிளியில தான் இருக்காங்க. நாளைக்கு வாங்க பாப்போம், தேடுவோம். மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காரு. விஜய் பாட்டுக்கு பெரிய விமர்சனமா போயிட்டு இருக்காங்க. யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர். எப்போ? காலையில எங்க அமைச்சரவை அமைச்சர். ஆமா, விஜய் சார் பாட்டுக்கு டான்ஸ் ஆடின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனமா போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்களா? இல்ல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காருன்னா அவரை நான் வாழ்த்துறேன். என்னால இல்ல அப்படி இருக்க முடியலையேன்னு கவலையா இருக்கு. இல்ல சார், ஒரு பக்கம் ப்ரோட்டஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. இல்ல, அது அவருக்கு அந்த குணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது தம்பி. டான்ஸ் ஆடு தப்பு இல்லையே சார். தப்பு இல்லை சார். நீட்டுக்காக பசங்க போராடின்னு இருக்காங்க, போலீஸ்காக அவங்களை அடிக்கிறாங்க. அது காணொலியில நம்ம பாக்குறோம். அதே டைம்ல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரும் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அதுக்காக தான் கேட்கிறோம். நீட்டு கல்வி, நீட்டை ஒழிப்பதற்கு இனி போராட்டம் நடத்துவதில் புண்ணியமில்லை. இந்த பால் வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் மைதானத்தில் இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேசுகிற பொழுது இந்த நீட்டு தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று கேட்டது மட்டுமல்லாமல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பெறுகிற மதிப்பெண்ணை வைத்துத்தான் மருத்துவ இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் நிதியப்படுத்தல. இந்த குரலை இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் நாளை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் கல்லை எங்கள் தலைவர் எதிர்கட்சிகள் வாய் திறந்து விஜய் சார் சொல்லிட்டு முதலமைச்சர் போட்டிருக்காங்க. உங்களோட ஒரே ஒரு கருத்தாக என்ன இருக்கும்?
பதில் இல்ல வாகனத்துல ஒரு கருப்பு பால்ஜி வச்சுட்டு உதயநிதி வந்தாரு. சார் கேமரா ஒரு பால்ஜி வச்சுட்டு உதயநிதி வந்தாரு. ரீல்ஸ் போடுறது ஓகே சார். சார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல இங்க இருக்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. ஆமா. அது அதை பத்தி ஏதாவது கருத்து? 84 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.